அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் பறவைகள் தரும் செய்திகள், விலங்கினங்களை பற்றி, பறவைகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன கூறியிருக்கின்றான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், இவைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பயானில் பார்க்கலாம். பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹுடைய ஆற்றல், இப்ராஹிம் நபி அவர்களுடைய விருப்பம், காகத்தை பற்றிய பாடம், படையை வென்ற பறவைகள், விமானத்தினுடைய முன்மாதிரி, கூடு திரும்பக்கூடிய பறவைகள், யானை பற்றியும் நாம் இந்த பயானில் பார்க்கலாம். அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று அவன் படைப்பாளன். ஆம், அல்லாஹு தாலாவை தவிர ஒரு எறும்பை கூட படைக்கும் ஆற்றல் எவருக்குமே இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவனே படைத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆனில் 31வது சூரா 11வது வசனத்தில் கூறியிருக்கின்றான், ஆகவே நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவர்களை நோக்கி கூறுங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் படைத்தவைகளாகும். அவனையன்றி நீங்கள் தெய்வங்கள் என்று கூறும் அவைகள் எதனை படைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை வணங்கும் இந்த அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருக்கின்றார்கள். மாபெரும் பேருதவி. பூமியில் மனிதன் வாழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அவனுக்கு பயன் தரக்கூடிய உயிரினங்களையும் தாவரங்களையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். நீரிலும் மீன் போன்ற உயிரினங்கள் பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கும்படி செய்திருக்கின்றான். அவற்றை மனிதன் தனது வாழ்வாதாரங்களுக்காகவும் பயணம், தொழில் போன்ற அத்தியாவசிய காரியங்களுக்காகவும் பயன்படுத்திக் கொள்கின்றான். இவ்வாறே அல்லாஹ் பூமியில் தன்னருள் வளத்தால் மழையை பொழியச் செய்து நீர்நிலைகளை நிரப்பி மனிதனும் பிற உயிரினங்களும் பயன்படுத்திக் கொள்ளவும் வகை செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். பல்லாயிரக்கோடி தாவரங்கள் பூமி பரப்பில் முளைக்கவும் விளை நிலங்களில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாகவும் ஏற்பாடு செய்திருக்கின்றான். எண்ணி முடிக்க முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி வருகின்றான். இருப்பினும் மனிதன் அல்லாஹுக்கு நன்றி கொண்டவனாகவே இருக்கின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனே. எனவே பாடல்களால் துதிக்கப்படும் தெய்வங்களும் ஆராதனை செய்யப்படும் விக்கிரகங்களும் உண்மையில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட கல்லும் மண்ணும் மரமும் உலோகங்களுமே ஆகும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சிறு பூச்சியை கூட படைக்க முடியாது. இவற்றின் மீது அமர்ந்து கழிவை வெளியேற்றும் ஒரு ஈயை கூட தடுப்பதற்கு இவை சக்தியற்றவைகள். இவை அனைத்தையும் உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்வே வணக்கத்திற்குரிய நாயவனாவன். இதை புரிந்து அவனை ஏற்காமல் அநீதி இழைக்கக்கூடிய இவர்கள் இருப்பது பகிரங்க வழிகேட்டில்தான் என்பதை இந்த 11வது திருவசனத்தில் அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். நூல் அல் அன்வார். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஒன்றான பறவைகளை பற்றி நாம் பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பல உதாரணங்களை கொண்டு நமக்கு விளக்கி இருக்கின்றான். பறவைகள் மூலமும் நமக்கு பல செய்திகள் இருக்கின்றன. 16வது சூரா 79வது வசனத்தில், மேல் ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதிலும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன.
வண்ண புள்ளியும் வான ஊர்தியும். அல்லாஹுடைய வலிமை, ஆற்றல் ஆகியவற்றை பற்றி சிந்திப்பவர்களுக்கு வலுவான சான்றொன்றை இந்த திருவசனம் எடுத்து உரைக்கின்றது. வானில் உலாவரும் வண்ண வண்ண புள்ளினங்களை கூர்ந்து பாருங்கள். சிறகடித்து பறக்கும் குறும் பறவைகளை, ஆளுயர கழுத்துக்களை கொண்ட பெரும் பறவைகளையும், ஆயிரம் ஆயிரம் அடிகளுக்கு மேலே பல்லாயிரம் மைல்களை ஆரவாரமின்றி கடந்து செல்கின்றன. பூமியின் புவியீர்ப்பு சக்தியை சின்னஞ்சிறு பறவைகளின் சிறகுகள் வென்றுவிடுகின்றன. ஆனால் செயற்கை சிறகுகளை அணிந்து கொண்டும் மனிதனால் இவற்றைப் போல பறக்க முடியாதது இறை நியதியாகும். ஆயினும் பல்லாயிரம் கிலோ சரக்குகளோடு பலகாத தூரம் சுகமாக பயணிக்கவும் பல நாடுகளுக்கு செல்லவும் வான ஊர்திகளை கண்டுபிடித்து பயன்பெறும் அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான். இவை எல்லாவற்றிலும் அல்லாஹ்வின் ஆட்சி அதிகாரங்களுக்கான சான்றுகள் உள்ளன என்பதை 79வது வசனம் உதாரணமாக கூறியிருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பாற்றலை நாம் உணர வேண்டும். மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஆற்றல் உடையவன். இப்ராஹிம் நபியுடைய விருப்பம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை குறித்து சிந்திக்கின்றார்கள். நட்சத்திரமோ சந்திரனோ சூரியனோ கடவுளாக இருக்க முடியாது என்று உணர்ந்த தனது மனதை அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் ஒரு முகத்தோடு திருப்பினார்கள். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஆற்றலை பார்க்க விரும்பிய பொழுது அல்லாஹ் ஒரு பறவையின் மூலம் உணர்த்தினான். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி விவரமாக நபிமார்கள் வரலாறு என்ற நமது பிளேலிஸ்டில் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இருக்கின்றது. அவற்றை விவரமாக பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 260வது வசனத்தில், அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, என்னுடைய இறைவனே, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய்? அதை நீ எனக்கு காண்பி என்று கூறிய பொழுது அவன், இதை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் நம்பியே இருக்கின்றேன், ஆயினும் அதனை என் கண்ணால் கண்டு என்னுடைய உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதனை காண்பி என்று கூறினார்கள். அதற்கவன், 4 பறவைகளை பிடித்து நீங்கள் அவைகளை பழக்கி பின்னர் அவைகளை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவைகளை நீங்கள் கூப்பிடுங்கள், அவை உங்களிடம் பறந்து வந்து சேரும் என்று கூறி அவ்வாறு செய்து காண்பித்து, நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாக இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்றான். அல்லாஹுவால் மட்டும்தான் இறந்து போனவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்பதையும் பறவைகள் மூலம் தெரிவித்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றிய விவரம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் அல்லாஹ்விடம் மரித்தவர்களை உயிர்ப்பிப்பது எவ்வாறு என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ், நீ நம்பவில்லையா என்று கேட்டபொழுது, நான் நம்புகின்றேன் என்றாலும் என் மன அமைதிக்காக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் ஏதேனும் 4 பறவைகளை பிடித்து அறுத்து அதனுடைய உறுப்புகளை 4 திசையிலுள்ள 4 மலைகளிலும் வைத்து விடுங்கள். பிறகு என் உத்தரவின்படி உயிராக வருமாறு கூவி அழைத்தால் அவை உயிர் பெற்று ஓடிவரும் என்று அல்லாஹ் கூறினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட பிரகாரம் செய்தார்கள். அவ்வாறே பறவைகள் உயிர் பெற்று அவர்களிடம் வந்தன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அல்லாஹ் மரித்தவர்களை உயிர்ப்பித்தோராக எவ்வாறு மாற்றுகின்றான் என்பதை சோதனை முறையில் விளக்கி காட்டினான். இப்படித்தான் மனிதர்கள் இறந்து அவர்களது சடலங்கள் உருக்குலைந்து சிதறுண்டு போன பிறகும் அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பிப்பான். இதை செயல்பூர்வமாக காட்டுவதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாகும். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை நீ எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் கூறியது நம்பிக்கையின்மையால் அல்ல என்பது இந்த வசனத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. மேலும் மன நிம்மதிக்காகவே அதனை அவர்கள் கூறினார்கள் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு விஷயத்தை 3 முறைகளில் அறியலாம். முதலாவது அனுமானம், 2வது பிரத்யட்சம், 3வது அனுபவம். எடுத்துக்காட்டாக, தொலைவில் இருந்து கொண்டு கடலை அறிவது அனுமானமாகும். கடலுக்கு அருகில் கரையில் இருந்து கொண்டு அதை பார்ப்பது பிரத்யட்சமாகும். கடலில் இறங்கி நீந்தி பார்ப்பது, அதனை அறிவது அனுபவமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர்ப்பித்தல் தொடர்பாக முதல் 2 அறிவுகளும் இருந்தன. இப்போது 3வது அறிவை பெறவே அல்லாஹ்விடம் கோரினார்கள். எனவே இது அன்னாருடைய நம்பிக்கையின்மை காட்டுவது ஆகாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய இந்த நிகழ்ச்சி மோசிசா, அற்புதங்கள் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் இவை ஒன்றும் பெரியதல்ல.
காகம் கற்றுத்தந்த பாடம். முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை கொலை செய்துவிட்டார். அந்த சகோதரனுடைய சடலத்தை எவ்வாறு அடக்கம் செய்வது என்று அறியாமல் இருந்த பொழுது அல்லாஹ் ஒரு காகத்தின் மூலம் அடக்கும் முறையை கற்றுக் கொடுத்தான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 5வது சூரா 31வது வசனத்தில், பின்னர் தன் சகோதரனின் பிரேதத்தை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். அது அவர்களுடைய சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்பதை அவருக்கு காண்பிப்பதற்காக பூமியை தோண்டியது. இதை கண்ட அவர், அந்தோ இந்த காகத்தைப் போல சொற்ப அறிவுடையவனாக நான் இருந்தாலும் என்னுடைய சகோதரனுடைய சவத்தை மறைத்திருப்பேனே, அதுவும் என்னால் முடியாமல் போய்விட்டது என்று அழுதி கூறி துக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். இந்த கொலைதான் உலகத்திலேயே முதலில் நடைபெற்ற படுகொலையாகும். எனவே தனது சகோதரனுடைய உடலை எப்படி அடக்கம் செய்வது என்று காபீலுக்கு தெரியவில்லை. அதனால் 2 காகங்களும் அல்லாஹ் அனுப்பினான். அவை 2ம் காபீலுக்கு முன் சண்டையிட்டன. ஒன்று செத்துவிட்டது. உயிரோடு இருந்த காகம் மண்ணை பறித்து குழி தோண்டி அதில் செத்த காகத்தை போட்டு மேலே மண்ணை தள்ளி புதைத்தது. அதை கண்ட காபீல், இந்த அறிவு கூட நமக்கில்லையே என்று வருத்தப்பட்டார். இதை போன்று அவரும் குழி தோண்டி தனது சகோதரருடைய உடலை அடக்கம் செய்தார். படையை வென்ற பறவைகள். யமன் நாட்டை சேர்ந்த அப்ரஹா என்ற அரசன் காபாவை இடித்து நாசம் செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு பெரிய படையோடு மக்காவை நோக்கி புறப்பட்டான். அந்த படையில் யானைகள் அதிகம் இருந்ததால் இதனை யானை படைகள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. மாபெரும் இந்த படையை அல்லாஹ் பெரும் பறவை கூட்டத்தின் மூலம் அழித்தொழித்தான். பறவைகள் மேகம் மூடும் அளவிற்கு கூட்டமாக வந்து அனைத்தையும் அழித்துவிட்டன. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 105வது சூரா 3வது வசனத்தில், அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். மறுநாள் அதிகாலை கைதி நுபைல் பின் ஹபீப் வழிகாட்ட அப்ரஹாவின் இராணுவம் யானைப்படையோடு மக்காவுக்குள் நுழைந்தது. புனித காபாவை சங்கிலியால் பிணைத்து யானைப்படையின் கால்களில் கட்டி இழுத்தால் காபா சிதறுண்டு போகும் என்று கற்பனையோடு அப்ரஹா வந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் நுபைல் பின் ஹபீப் யானை மஹமூதின் காதில், நீ புறப்பட்டத இடத்திற்கே பத்திரமாக திரும்பி போய்விடு, நீ இப்பொழுது அல்லாஹுடைய புனித பட்டணத்தில் இருக்கின்றாய் என்பதை அறிந்து கொள் என்றதும் பீடு நடை போட்டு கொண்டிருந்த யானை திடீரென கீழே அமர்ந்து விட்டது. யானைப்பாகர்கள் எவ்வளவோ முயன்றும் மஹமூது எழ மறுத்துவிட்டது. இரும்பு கட்டைகளால் அதன் தும்பிக்கையின் மீது அடித்தும் எழ மறுத்தது. காபாவுக்கு எதிர் திசையில் கிளப்ப முயன்றதும் எழுந்ததே தவிர காபாவின் திக்கில் செல்ல மறுத்துவிட்டது. எல்லா திசைகளிலும் சென்றது, ஆனால் காபாவின் பக்கம் மட்டும் செல்ல மறுத்துவிட்டது. அல்லாஹ் தஆலா சிறிய சிறிய பறவைகளை அங்கே அனுப்பினான். கூட்டம் கூட்டமாக குறும் புள்ளினங்கள். இந்த நிலையில் வானில் கரும் மேகம் சூழ்ந்ததைப் போல ஜித்தா கடற்கரை திசையிலிருந்து குறும் புள்ளினங்கள் 1000 பறந்து வந்து கொண்டிருந்தன. அவற்றின் அழகு கால்களில் 3 பொடிக்கற்களை கவ்வி பிடித்தவாறு காபாவை நெருங்கி கொண்டு வந்தது. அபாபீல் எனப்படும் அந்த பறவை இனத்தை இதற்கு முன் அங்கே எவருமே கண்டதில்லை. இந்த புறாக்களை போன்றிருந்த அவற்றினுடைய கால்கள் சிவந்த நிறத்தில் இருந்தது. அதனுடைய இறகுகள் பச்சையும் மஞ்சளும் கலந்த வண்ணங்களில் இருந்தன என்று ஹசரத் சயீத் இப்னுல் முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பறவைகளை பாழாக்கிய யானைப்படை. கடற்கரை பிரதேசத்திலிருந்து அலையலையாக வந்த அந்த பறவைகளினுடைய தலை ஒரு விலங்கினத்தை ஒத்திருந்தது. அணியணியாக வந்து ஆகாயத்தை சூழ்ந்த அந்த பறவைகளால் வானம் இருளடைந்தது. மறுகணம் தங்கள் கவி பிடித்திருந்த கற்களை பறவைகள் இராணுவத்தின் மீது போட்டன. இடி விழுந்ததைப் போல இராணுவம் சிதறியோட கற்கள் ஒவ்வொரு வீரருடைய உடலையும் துளைத்து உயிரை போக்கின. யானை படைகளில் மஹமூதை தவிர அனைத்தும் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று கூழாங்கல் ஆயின. எவர் மீதும் விழாத கற்கள் பூமியை துளைத்து சென்றது. மஹமூதை தவிர இதர யானைகள் கூழாங்கலாகி கிடந்த. அங்கிருந்து தப்பியோடிய வீரர்கள் தங்கள் நாட்டுக்குள் செல்வதற்குள் படுகாயத்தோடு செத்து வீழ்ந்தார்கள். அறிவிப்பு இக்ரிமா. சுஹான்அல்லாஹ். அழிந்தான் அப்ரஹா. அபாபீல் கல்விழந்த அப்ரஹா குற்றுயிரும் குலையுருமாக யமன் நாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டான். அங்கே அவனது உடல் அங்கங்கள் தனித்தனியாக கலன்று விழ இறந்து போய்விட்டான். யானை மஹமூதை ஓட்டி வந்த 2 பாகன்கள் திரு மக்காவுக்குள் எங்கோ சென்று தப்பிக்கொண்டார்கள். அவர்களுடைய கண்கள் குருடாகி விட்டிருந்தது. ஒருவர் வாத நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். இருவரும் மக்களிடம் யாசகம் கேட்டு வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார்கள். நூல் இப்னு கதீர்.
அரபுலகில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சி சரித்திரம் படைத்ததாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிகளை அடுத்து காலத்தை பற்றி குறிப்பிடும் அரபிகள் யானை வருடம் என்று கூறுவது வழக்கமாகிவிட்டது. இந்த வருடத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். யானை பற்றிய விரிவான பயான் சூரத்துல் ஃபீல் என்று திருக்குர்ஆனுடைய பகுதியில் நமது பிளேலிஸ்டில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சின்னஞ்சிறிய பறவைகள் கொண்டு பெரிய யானைப்படையே அளித்த அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கின்றான். கூடு திரும்பக்கூடிய பறவைகள். அல்லாஹ் படைப்பாளன் மட்டுமல்ல, அவனை வாழ்வாதாரம் வழங்கக்கூடியவனும் அவனை மரணிக்க செய்யக்கூடியவனும் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. 11வது சூரா 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத யாதொரு உயிரினமும் பூமியில் இல்லை. அவை வாழ்ந்து இருக்கும் இடத்தையும் அவை இறந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிந்தே இருக்கின்றான். இவை அனைத்தும் லௌஹுல் மஹ்பூல் என்னும் தெளிவான அவனுடைய பதிவு புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றது. இதனுடைய விளக்கம் முஸ்தகர்ரு முஸ்தௌதஉ. இந்த திருவசனத்தில் உயிரினத்தை குறிக்க தாபாத் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. இது ஊர்வன என்னும் பொருளை உடையதாக இருந்தாலும் இங்கே மனிதருக்குட்பட்ட உயிருள்ளவை அனைத்தையும் குறிக்கின்றது. முசாஹித். நிலையாக தங்கும் இருக்கின்ற இடத்தை முஸ்தகர் என்றும் தற்காலிகமாக தங்கும் இடத்தை முஸ்தௌதஉ என்றும் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சொற்களுக்கு முறையே கருவறை, முதுகுந்தண்டு அபூ ஹுதைபா. தற்காலிக நிரந்தர உறையும் இடங்கள் லஹாப், பூமியின் மேற்பரப்பு, பூமியின் உட்பகுதி இப்னு அப்பாஸ். வாழ்வு, இறப்பு அர்-ரபிஉ, சொர்க்கம், நரகம், மன்னரை என்று பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன. உயிருள்ளவற்றை படைத்திருக்கின்ற அல்லாஹ் அவை உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத உணவையும் அவனே வழங்குகின்றான் என்று இந்த திருவசனத்தில் கூறியிருக்கின்றான். மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பூமியெங்கும் எந்த நேரத்தில் எது எங்கு தங்கும், அவை அதனுடைய வயது என்ன, உணவு எங்கே எவ்வளவு கிடைக்கும், அதனுடைய அளவு என்ன, இறப்பு எப்பொழுது என எல்லாவற்றையும் மிக துல்லியமாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. இவை அனைத்தையும் தெளிவான லௌஹுல் மஹ்பூல் என்னும் புத்தகத்தில் பதித்து வைத்திருக்கின்றான். எனவே எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான உரிய நேரத்தில் தவறாமல் அல்லாஹ்வால் வழங்கப்படும் உள்வாங்க முடியாத உணவு. அல்லாஹுடைய இந்த உறுதிமொழி நொடி தவறாமல் நிறைவேற்றப்பட்டு வருவதை காண்கின்றோம். எல்லையில்லாத வான்வெளியில் பறந்து பிரதேசம் செல்லக்கூடிய பறவைகள் தாம் செல்லும் இடங்களிலெல்லாம் தத்தமது உணவுகளை பெற்று நிறைவோடு இருப்பதை பார்க்கின்றோம். பட்டினி சாவால் இறக்க கிடைக்கும் செய்திகளுடைய யதார்த்தம் அதுவல்ல. இறப்புக்காக அல்லாஹ் விதித்த நேரம் வரும்போது மரணம் சம்பவித்தே தீரும். அந்த சமயம் பட்டினியாக இருந்தாலும் வயிறு புடைக்க உண்ணும் அளவு வகை வகையான உணவுகள் சாப்பிட்டிருந்தாலும் இறப்பு உறுதியாகி விடுகிறது. அந்த சமயம் அல்லாஹுடைய நாட்டப்படி உணவை உள்வாங்குவது இயலாது. ஆகவே நல்ல அறிவும் நல்ல சிந்தனையும் கொண்ட மனிதன் இந்த திருவசனத்தின் மூலம் படிப்பினை பெற்று அல்லாஹ் தஆலா தனக்கு எப்படியும் உணவளிப்பான் என்று உறுதி கொள்ள வேண்டும். பேராசையை விடுத்து நேரிய வழியில் ஆகுமானவற்றை சம்பாதிக்க வேண்டும். தடுக்கப்பட்ட ஹராமான வழியில் பொருளீட்ட எண்ணலாகாது என்று இந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா விளக்கமாக கூறியிருக்கின்றார். வானம் கொட்டும் தங்கம். தவக்கோலம் பூண்டிருந்த ஆண்மகானி ஹாத்தமுல் அஸ்ஸம்மு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் உணவுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ் தருகின்றான் என்று பட்டென பதில் கூறினார்கள். அப்படியானால் உங்களுக்கு வானத்திலிருந்து தங்கம் வெள்ளி காசுகள் கொட்டப்படுகின்றனவா என்று கேட்கப்பட்டது. உமக்கு தெரியுமா, பூமியும் வானங்களும் அந்த ஏக நாயனுக்கே சொந்தமானவை. எனக்கு உணவு வானத்திலிருந்து வர வேண்டும் என்றில்லை, பூமியிலிருந்தே என் தேவைக்கேற்ப என்னுடைய அல்லாஹ் எனக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான் என்று கூறினார் அந்த ஞானி ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குருதுபி 7:9. பறவைகள் காலையில் வெறும் வயிறோடு வெளியே செல்லக்கூடியவைகள். மாலையில் வயிறு நிரம்பி வருவதோடு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் இரையை கொண்டு வருகின்றது. அல்லாஹ் தான் அவற்றுக்கு உணவளிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். விமானத்தின் முன்மாதிரி. ஒரு காலத்தில் பயணம் என்பது பெரிதும் சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றோ மனிதர்கள் உலகத்தில் எந்த மூலைக்கும் பயணம் செய்வது இலகுவாக ஆகிவிட்டது. மாதக்கணக்கில் செல்லக்கூடிய பயணத்தை 1-2 நாட்களில் அடையக்கூடிய வகையில் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான். இந்த கண்டுபிடிப்பதன் முன்மாதிரி பறவைகள்தான். விமானத்தின் அமைப்பு பறவையின் அமைப்பை ஒத்துள்ளது. மனிதன் பறவையை கண்டான்.
விமானத்தை அமைத்தான். மனிதர்களை விட படைப்பில் சிறியதாக இருந்தாலும் பறவைகள் மூலம் எண்ணற்ற படைப்பினைகளை பெற முடியும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் 64வது சூரா 3வது வசனத்தில், உண்மையான காரணத்திற்கே வானங்களையும் பூமிகளையும் படைத்திருக்கின்றான். அவனே உங்களது உருவத்தை அமைத்து அதனை மிகவும் அழகாக ஆக்கி வைத்தான். அவனிடம்தான் நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டியதிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் தேனியை பற்றி கூறும் பொழுது 16வது சூரா 68வது வசனத்தில், உங்களது இறைவன் தேனிக்கு மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள்ளும்படி அறிவூட்டினான். மேலும் 69வது வசனத்தில், அன்றி ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் புசித்து உனது இறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் உன்னுடைய கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என கட்டளையிட்டான். இதனால் அதனுடைய வயிற்றிலிருந்து பல நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகின்றது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று கூறியிருக்கின்றான். இனிமையான தேனை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, தேனை தரும் தேனீக்களின் வாழ்க்கையை இந்த திருவசனங்களில் அழகுபட விவரித்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களோடு வஹியின் வாயிலாக உரையாடியதைப் போல முற்றிலும் சிறிய படைப்பான தேனியிடமும் வஹியின் மூலம் உரையாடியதாக இந்த திருவசனம் கூறுகிறது. எறும்பு, மரங்கொத்தி, பறவை ஆகியவற்றின் சொல்லாடலை பற்றியும் திருக்குர்ஆன் கூறியிருக்கின்றது. வஹியும் தேனியும். இங்கு தேனீக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற இல்ஹாம் எனும் உள்ளுணர்வூட்டலை காட்ட வஹி எனும் சொல்லு ஆளப்பட்டுள்ளது. இதற்கு மதிப்பூட்டுவதாக அமைந்துள்ளது. தேனீக்களும் தனி ஒரு மொழியை கொண்டிருக்கின்றன. தானொரிஞ்சி உண்டு வரும் மலர்கள், பழங்கள் ஆகியவை இருக்கும் தூரம், அவற்றின் அளவு போன்ற விவரங்களை தங்களுக்குள் உடல் அசைவுகள், வாயினால் எழுப்பும் ஓசைகள் மூலமாக அவைகள் பரிமாறிக்கொள்கின்றன. தேனீ ஒரு அறிவியல் தொழிற்சாலை. பூக்கள் இன சேர்க்கைக்காக ஒரு வகை இனிப்பு நீரை சுமக்கின்றன. இந்த நீரை உறிஞ்ச ஆண் மலரில் தேனீ அமரும் பொழுது அதன் மடியும், ஆண் மகரந்தத்தூள் அடுத்துள்ள பெண் மலரில் உட்காரும் பொழுது அதன் சூழ் பையில் விழ மலர் கரு கொள்கின்றது. ஒரே நேரத்தில் நமக்கு தேன் கிடைக்கின்றது. பூக்களுக்குள் இனச்சேர்க்கையும் உருவாகின்றது. சுஹானல்லாஹ், அல்லாஹுடைய என்ன விந்தை! பூக்களிலிருந்து தேனியால் உறிஞ்சப்படும் இனிப்பு ஒரு நீர் தேனியின் வயிற்றில் சென்று ரசாயன மாற்றம் பெறுகின்றது. வயிற்று சூட்டினால் அதிலுள்ள நீர் ஆவியாகி விடுகிறது. கூட்டுக்குள் வந்ததும் தேன் வெளியேற்றப்படுகிறது. இது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கெடாதவாறு பக்குவமடைகின்றது. சுஹானல்லாஹ். ஒரு பவுண்டு 454 கிராம் தேன் சேகரிக்க ஒரு தேனி சுமார் 45,000 மைல்கள் பறக்க வேண்டும். சுமார் 20 லட்சம் மலர்களிலிருந்து இனிப்பு நீரை உறிஞ்ச வேண்டும். அருகிலுள்ளவற்றை பார்ப்பதற்கு 2 கூட்டு கண்களும் 3 ஒற்றை கண்களும் தேனீக்கு உண்டு. சுஹானல்லாஹ். நரகவாசிகளுக்கு வேதனையூட்ட நரகில் பூச்சிகள் உள்ளன, தேனியை தவிர என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நவாதிருல் உசூல் திர்மிதி. எறும்பு, தேனி, மரங்கொத்தி, பெருங்குருவி ஆகியவற்றை கொல்ல வேண்டாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுகமடிக்கக்கூடிய 2 பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அது அல் குர்ஆனும் தேன் என்றும் கூறியிருக்கின்றார்கள். தேன் அமுதை உறிஞ்சிடும் தேனீக்கள் தங்களுடைய மையத்துக்கு தாம் இருக்கும் திசை, தொலைவு, பூக்களின் வகை, கொள்ளளவு ஆகிய செய்திகளை அலைவரிசை மூலம் அனுப்புகின்றன. இது தேனீ வழி என்று கூறப்பட்டுள்ளது. ஹுதுஹுது பறவை. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது 27வது சூரா 26வது வசனத்தில், அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தான சிம்மாசனத்தின் அதிபதி என்று ஹுதுஹுது பறவை கூறியுள்ளது. பேரரசராகவும் இறை தூதராகவும் விளங்கிய ஹசரத் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்கு மட்டுமல்லாமல் ஜின் இனம், பிற உயிரினங்கள் ஆகியவற்றுக்கும் மன்னராக இருந்தார்கள். அவர்களிடம் 3 வகை படைகள் இருந்தன. மனிதர்களை கொண்ட படை, ஜின் இனத்தை சேர்ந்தவர்களின் படை, பறவை இனத்தை கொண்ட படை. இந்த முப்படைகளுக்கும் தளபதியான சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பறவைகளின் படையை பார்வையிட்ட பொழுது ஹுதுஹுது பறவை
அதுவரை காணப்படவில்லை. அரசின் கடமை. தன்னுடைய ஆட்சியில் பல்வேறு இனங்களையும் கண்காணித்து அவர்களுடைய நலன்களை பேணி பாதுகாக்க வேண்டியது அந்த ஆட்சியாளருடைய அரசு கடமைகளில் ஒன்றாகும். அந்த அடிப்படையில் தன்னுடைய பிரஜைகளான பறவைகளை சுலைமான் நபி அவர்கள் பார்வையிட்டார்கள். யார் இருக்கிறார்கள், யார் யார் இல்லை, அவர்களுடைய நிலைமை என்ன என்று பார்வையிட்டார்கள் என்பதையே பறவைகளை பார்வையிட்டார் என்று தொடர் சுட்டிக்காட்டுகிறது. தம்முடைய பிரஜைகளை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்தவர்களாகவும் அவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டவர்களாகவும் சுலைமான் நபி அவர்கள் இருந்தார்கள். ஹுதுஹுது பறவைகள் உலகில் மிகவும் குறைவான எண்ணிக்கை கொண்டவை, சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவை. சிறுபான்மையின் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறையும் இது புலப்படுத்துகின்றது. புள்ளினங்களில் சிறுபான்மையினமான ஹுதுஹுதுவின் மீது சுலைமான் நபி அவர்கள் கொண்டிருந்த அக்கறையை போன்றதே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் பலவீனமானவர்கள் மீது தெரிந்து கொண்டிருந்த அக்கறையும் ஆகும். தோழர்களுள் எவரையும் காணாவிட்டால் அவர்களை பற்றி விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். நபிகளாரின் இந்த சீரிய வழிமுறையை பின்பற்றியே தன்னுடைய பொறுப்பிலுள்ள பிரஜைகளின் பாதுகாப்பை கருதி இரவு நேரங்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நகர் வலம் வருவது வழக்கமாக இருந்தது என்று வரலாறுகளில் காணப்படுகிறது. ஹுதுஹுது பறவை நீரை கண்டுபிடிக்கும் பறவை. தீட்சண்யமான பார்வை புலனும் புள்ளினங்களுள் நல்லுணர்வை பெற்றதுமான ஹுதுஹுது பறவை மிக வேகமாகவும் வெகு உயரத்திலும் பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதன் ஒளி இதர பறவைகளையும் மயக்கும் தன்மை கொண்டது. மனிதரோடு நட்பு கொள்ளக்கூடியது. எழிலான தோற்றமும் பழுப்பு நிறமும் கருப்பு நிறமும் வெள்ளை பட்டைகளும் கொண்ட அந்த பறவை தரைக்கடியிலுள்ள தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறனை அல்லாஹ் அந்த பறவைக்கு வழங்கியிருந்தான் என்பது மிகவும் வியப்பிற்குரிய செய்தியாகும். இந்த அளவு தீட்சண்யமான பறவை கொண்ட இது வேடனின் வலையில் சிக்கிக்கொள்ளும். சிந்திப்பவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். தரைக்கடியில் மறைந்துள்ள தண்ணீரை கண்டுபிடிக்கும் திறன் படைத்த அந்த பறவையை வேடன் பிடிக்க வரும் பொழுது அந்த வலை வீசும் மட்டும் அதன் கண்களில் எப்படி படாமல் இருக்கும் என்றார் ஒருவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது இடைமறித்து அதற்கு அந்த விதி வந்துவிட்டால் அவர்களுடைய பார்வை குருடாகிவிடும் என்று பதிலளித்தார்கள். அறிவு கூர்மை, எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம், எதிர்ப்பையும் சிக்கலையும் நொடியில் திறமையாக தீர்க்கும் ஆற்றல் அனைத்தையும் மனிதனுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை தீர்ப்பளிக்கும் பொழுது அவனது அறிவை திரும்ப எடுத்துக்கொள்கின்றான். இந்த பறவையின் மூலம் நாம் இதனை விளங்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் பறவைகளை பற்றி அறிய பல தகவல்களை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டோம். சுலைமான் நபி வரலாற்றில் இன்னும் அதிகமான தகவல்களை பார்த்து கொள்ளலாம். நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பில் நமது பிளேலிஸ்டில் சென்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பயான்களையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நட்கொடையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். அல்லாஹ் தாலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். பறவைகளிடமிருந்து நாம் பாடம் பெறுவதைப் போல நம்மிலிருந்தும் நாம் பாடம் பெற வேண்டும். ஒவ்வொன்றையும் மிக நுட்பமாக படைத்த அல்லாஹ்வின் பேராற்றலை குறித்து நாம் தினமும் சிறிது நேரமாவது சிந்திக்க வேண்டும். மேலும் அவன் பக்கமே மீள வேண்டும். தினமும் 5 நேரம் சரியான முறையில் தொழுது கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். பறவைகளை பற்றியும் மற்றும் அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றை பற்றியும் தினமும் சிறிது நேரமாவது சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய நாவையும் ஷுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்தையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் ஹதீஸை கேட்டதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மேலும் மேலும் அதிகமாக ஹதீஸ்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ் நாங்கள் சிறுதுளி கற்றாலும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் எந்த அமலை செய்தாலும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த எளிமையான சிறிய துவாவினுடைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த துஆக்கு ஆமீன்கள் சொல்லிக் கொண்டிருந்த அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு.